மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் இப்ப பண்ற மூத்தக்குடி இப்போ ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பத்தி. பட் அந்த படம் எனக்கு வந்தது பிரகாஷ் சந்திரான்னு சொல்லிட்டு கோரிப்பாளையம். ஆமாம், கோரிப்பாளையம் முத்துக்குமுத்தாக. திமிரு வந்து மிகப்பெரிய ஹிட். ஆமாம். அடுத்து திமிரு 2ன்னு ஒரு பார்ட் எடுக்கிறீங்க. ஆமாம். அதுல ஏன் விஷால் இல்லை, ஏன் நீங்க வந்து ஹீரோ நடிக்க வேண்டிய சூழல் எதனால வந்துச்சு? நம்ம நல விரும்பி ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஏதாவது பண்ணிட்டார். நெகட்டிவ் சில விஷயங்கள் அதை பாவம் அவருக்கு தெரியல, புரியல. அப்போ வந்து எல்லா ஹீரோக்களும் வந்து தட்டி கழிச்சாங்க. இது விஷால் சொல்லியிருப்பாரு, திமிரு படத்தை வந்து தன்கோப்பி இயக்கியிருந்தாரு. ஒரு 7 நாள் ஷூட் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு டைரக்ஷன் சரியா வரலங்கிற மாதிரி இது தோணுச்சு. தெரியலன்னாரு. இப்போ கற்றுக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன காரணம் அது? என்ன பண்ணுறது, அவர் மாதிரிலாம் நம்மளால பட்டுன்னு பொய்யாலாம் பேச முடியும் சில இடங்களில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ப்ரொடியூசருக்கு சொல்லியிருப்பேன், தெலுங்கு, தமிழ், கன்னடா. இந்த கதையை ஷார்ட் பை ஷார்ட் சிம்புக்கு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் பண்ணது. டேரக்டருக்கு அருகதை உனக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கூப்பிட்டு போங்க, ஷூட்டிங் போகலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலி நான் அப்போ வந்து ரொம்ப போல்டாக இருந்தேன். ரொம்ப போல்டாக என் கதை, ஏன்னா உள்ள ஊறி போன கதை இல்லை. மதுரைக்கு போன இடத்துல வந்துட்டு நடந்த ஒரு விஷயம், சின்ன கசப்பான விஷயம் எனக்கும் விசால் சார். அது வரைக்கும் நல்லா கூட்டு வே. அவருக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு ஈகோவோ ஏதோ ஒன்று தோணிடுச்சு. அந்த பொண்ணை ஒரு சீனில் வந்து அந்த ரீமோஷனை அடிப்பாங்க, ஸ்லாப்டு. அது பண்ணோடனே அந்த பொண்ணு முத அடி வாங்கியிருக்கு, அந்த ஈஸ்வரி கேரக்டர். அப்போ அதனுடைய ரியாக்ஷன் வந்து ஹெவி ரியாக்ஷனாக இருக்கணும். அப்படி வரணும். அப்படி வர்றப்ப வந்து என்ன அடி பண்ணேன் அப்படின்னு நான் எத்தணும் கிக்கு. அப்போ அந்த வெறித்தனம் பண்ணுறப்ப விஷால் சார் வந்து கரெக்ஷன் சொன்னார். இல்லை அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு எத்தனை போதுன்னு நான் சொன்னேன். இல்லை சார், அடித்தா முத அடி ஆம்பளை தூக்கி போட்டு மிதிக்கிறவ, பொம்பளை அடிச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் சொன்னார், இது எடிட்டிங் வரப்போ நான் பார்த்துக்கிறேன். உடனே எடிட்டிங் நீங்கள் என்னங்க பார்த்துக்க போகிறீங்க, நீங்கள் எங்கே வர போகிறீங்க, டப்பிங் வாங்க. அந்த யதார்த்தமான பேச்சு அவருக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. எடுக்க தெரியாத ஒருத்தர் டைரக்டரை வச்சுட்டு எதுக்குங்க திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போட போகிறாங்க இல்லையா. அவர் இதோட நிப்பாட்டிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 2வது படம் முதல் படத்துக்கு தான் இன்னும் கம்மி, 5 லட்சம் ரூபாய். எனக்கு ஞாபகம் ஒரு 5 லட்சமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சுல, கொடுத்து கதை 5 லட்சம் அப்படின்னு சொல்லி பேசுனது. பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தருங்கோபி அந்த கதைக்கு கொடுக்கணும். ஏன் அந்த கதைக்கு நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அந்த கதை ஏன் கதையா இப்போ ஆக்குறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும். அந்த செலவு கொடுக்கணுன்ற அந்த செலவு கொடுக்கணும். ஆமாம், எல்லா ரைட்ஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க இங்கே. அப்போ கதையை வந்து ரைட்ஸ், இப்போ கதையை நான் வந்து விலைக்கு தானே வாங்கியிருக்கேன். இப்போ விலைக்கு தானே இவங்களும் இப்போ கடனாக தானே எனக்கு கொடுக்குறாங்க காசு. அப்படி எப்படி இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் போகும்? கிரெடிட்டோட போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன், வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு இந்த அப்பயே வந்து அஜித் சார் வந்து கார் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் சூர்யானனுக்கு. அந்த காலகட்டங்களில் அப்படி இருந்துருந்துச்சு. அப்படி செய்யலைன்னாலும் பேசாம இருக்கலாமே, ஏன் இப்போ போய் அதெல்லாம் இழுத்துக்கிட்டு இப்போ நடந்ததை சொல்லி யார் நிரபராதி யார் குற்றவாளின்னு சொல்லி என்ன ஆக போகுது? காலம் கடந்து போயிடுச்சு. என்னென்னா போகிற இடத்துலலாம் வந்து எச்ச துப்பிட்டு போகிறது மாதிரி போகக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இருந்தால் நல்லது இல்லையா. வாத்தமிழா நம்ப இருக்கிற விஷயங்களும் பெரும்பும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறது வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர், நடிகராகவும் இருக்கிறார். நீண்ட நாளுக்கு பிறகு அவர் சந்திக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கல, உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் பிரதர். வாத்தமிழா விவர்ஸ் அனைவருக்கும். உங்கள் நிகழ்ச்சி நிறையா பார்த்துருக்கேன். அழகான தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும் இந்த இன்டர்வியூ கூட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். திமிரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது சிம்பு வச்சு காலை, அதுவும் ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்த ஒரு கமர்ஷியல் படம். அடுத்து ஒரு படம் நடிக்கிறீங்க, மாயாண்டி குடும்பத்தார், ஹீரோவாக வேற வந்துட்டீங்க. அதுக்கடுத்து பேச்சை கமர்மன் அப்படின்னு 4-5 படங்கள் போகுது. அதுக்கப்புறம் உங்களை ஆளை காணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா ஆளை காணுன்றது நீங்கள் நினைக்கிறது இதுதான் ஆடியன்ஸோட கொஸ்டினாக இருக்குது. ஆனால் சினிமாக்காரங்களுக்கு தெரியும் ஆளை காணுன்றதுலேயும். நான் அதுக்கு பிறகு நான் படம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி நான் சும்மாவே இல்லை. என்னென்னா அது முடிச்சோன்னே சரவணக்குடியில்னு ஒரு படம், சரணியா அந்த பொண்ணு கூடயும் அது சரவணக்குடியில் பண்ணேன். அப்புறம் பேச்சியக்காமர்மன் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசியோட பண்ணேன். அது பிறகு கண்ணியும் காலையும் சுமக்காதல்னு சொல்லிட்டு வடிவுடையான் படம், அவரே ப்ரொடியூசர் அவரே டேரக்டர், அந்த படம் பண்ணேன்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் இப்போ சொந்த படம் வந்துட்டு வெறி, அந்த படம் திமிரு செகண்ட் பார்ட்டு. அது நம்ம ஓன் ப்ரொடக்ஷனும் டைரக்ஷனும் ஹீரோவா, ஏன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்டது, அதனால நானே பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருவான்னு ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஒன்று இருக்குது. நடுவில் பார்த்துருப்பீங்க கெஸ்ட் அப்ரியன்ஸை வந்து காதர் கதை பாஷா பாஷா அந்த முத்துராமலிங்கம் அவர் கூப்பிட்டாரு, நட்புக்காக கூப்பிட்டாரு. அந்த கேரக்டர் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்து அதை இப்போ வந்து மூத்த குடின்னு இந்த 29 இந்த மாதம் 29 ரிலீஸ் ஆகுது தேட்டரில். வரிசையாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த படங்கள்லாம் தெரியாததுக்கு காரணம் என்ன ஒரு விஷயம்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேர்ந்தெடுத்த ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு. இப்போ கன்னியங்காலையும் சமக்காதல் பார்த்தீங்கன்னா வடிவுடானோட படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அவரே படம் எடுத்துக்கிட்டார், அவரே ட்ராப் பண்ணிக்கிட்டார். ஆனால் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அவரே ட்ராப் பண்ணிக்கிட்டாரு. அது பிரச்சனை, அவங்க பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முறவாசல் பண்ணிட்டு தான் வந்தேன். அதாவது சம்பளம்லாம் நட்பு முறையில் டேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, அடுத்தவங்களோட வழி தெரியும் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம விட்டு கொடுப்போம். நமக்கு வந்து முறவாசல்காரன் ஆக்கிடுவாங்க நம்ம. அப்புறம் சரவணக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேரக்டர், ப்ரொடியூசர் வந்து நல்ல ப்ரொடியூசரு, புது டேரக்டரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபிலிம் 16mm அந்த ஃபார்மேட்டு. அதுவும் ஷூட்டிங் முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் டப்பிங்கெல்லாம் போகல. அவர் என்ன பண்ணார், ப்ரொடியூசரோட சண்டை போட்டுட்டு அவங்க அதை ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. பேச்சேக்கா மருமகன் வந்து மன்னன், இப்போ கூட பதவியில் இருக்கார். அவர் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், எல்லாமே தெரியும். அன்றைக்கு சூழ்நிலையில் வந்து அவர் ரொம்ப டவுனில் கொள்ளைக்காரன் அந்த படம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருந்தார். அவர் கூட சேலம் ஆத்தூர் சரவணன்னு சொல்லிட்டு இப்போ வெறி படத்துக்கு கூட அவர் ஜாயிண்ட்டாக இருக்கார். அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த படம் பண்ணாங்க. தேட்டர் வரைக்கும் போஸ்ட் ஒட்டினாங்க. ரிலீஸ் அப்படின்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் வாங்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னன் எலிவிஷன் சொல்லிட்டு பாம்பே கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனி, 2 பேரும் 18 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய்க்குள்ளே எடுத்த படத்துக்கு 18 கோடி ரூபாய் கடை வந்து நின்று அவர் வாங்கியிருக்காரு. முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது வச்சது, கடல் படத்துக்கு வாங்கினது, இதெல்லாம் சேர்த்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒன்றா தான் பண்ணேன். அது வந்திருந்ததுன்னா அதான் ஃபேக்ட். அது முடிஞ்சது. இப்படி தான் என்னுடைய ஜர்னி வந்து. அப்போ தான் யோசித்தேன், ஒரு ஹீரோ இருக்கவங்களை வந்து நம்ம ஈஸியாக இடம் போடுறோம், இவெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டானேன்னா ஒரு பாமர மக்களா. ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசர் தேர்ந்தெடுக்கிறதும் சரி. இப்போ நம்ம கதை சொல்கிறோம், அவங்க கதையை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கதையை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, நம்ம கொண்டு போன கம்பெனி தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் அந்த கம்பெனி பேர் சொல்லலை, காலைப்பட ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக மாதம் தான் ஹீரோ பண்ணணும். அகராதி உங்களுக்கு நல்லா தெரியும். அகராதி அவன் 3 மணி நேரம் உட்காந்து கதை கேட்டு ஓகே பாஸ்ட்டாப்பில். அப்போ வந்து நம்ம களவாணி பட ப்ரொடியூசர் தான் மேனேஜராக இருந்தார், நசீர். அது ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருந்தார். நான் கொண்டு போன கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செட் ஆகலை. அதனால பார்த்திங்கன்னா அது அப்படியே இதாச்சு. ஏங்க பிரபாஸ் இன்னைக்கு தான் தெரியும், நம்ம ஜனங்களுக்கு வந்து இப்போ தான் தெரியும் இல்லைங்களா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் தெரியும், பாகுபலியிலேருந்து தான் உள்ளே தெரியும். அந்த பிரபாஸவே நான் கொண்டு வரதுக்கு, பிரபாஸ், லேகா வாஷிங்டன் இவங்களை கொண்டு வரது 3rd ஃபிலிம் காலைக்கு பிறகு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏம்பரத்தனம் சார் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்னென்ன பண்ணுவாங்க, அந்த நியூ ஃபேஸை போட்டு ரவிகிருஷ்ணாவும் ஒரு ஹீரோவாக இருந்தார், நீ கூட நான் துரத்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா யாரோ அவங்க சூழ்நிலை ஒன்று, யாரோ சொல்லி நடந்த விஷயமா தெரியாது. இன்ன வரைக்கும் அது புதிராக போயிரு. டேரக்ஷன் பக்கமே போகிறான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மென்டல் டார்ச் கொடுத்துட்டாங்க. நல்லவர்கள் என்ன லவ் பண்ணுறவங்க அப்படிலாம் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, நம்மளே சொந்த படம் எடுத்தால் நம்மளே ஏமாலும் அழிய முடியாது இல்லையா. நம்மளே சொந்த படம் எடுப்போம்னு போகிறப்ப தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதுக்குள்ளே வர்ற பார்ட் ஆஃப் மெம்பர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி, யார் எண்ணத்தோடு வர்றாங்க, பண மோட்டிவேஷனில் வர்றாங்களா, இல்லை வந்து ஒரு படத்தை அச்சீவ் பண்ணி ஹிட் கொடுக்கணும்னு வர்றாங்களா, நம்ம கூட வர்றவங்க அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்புறம் தெரிய வர்றப்ப புரியுது. அதுதான் அந்த படத்துக்கான கொஞ்சம் ரிலீஸுக்கு சென்சர்லாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தட்டுப்பாடுகள். இப்போ பண்ணுற மூத்தக்குடி இப்போ ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பற்றி. பட் அந்த படம் எனக்கு வந்தது பிரகாஷ் சந்திரான்னு சொல்லிட்டு, கோரிப்பாளையம். ஆமாம், கோரிப்பாளையம், முத்துக்குமுத்தாக எல்லாம் பண்ணவர். அந்த டீம் இல்லை, ராசமுதிரன் டீம்னால அவங்க வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் என்கிட்ட சொன்னது என்னென்னா ஒரு விஷயம், ஆனால் நான் ரொம்ப சாவின்னு ஒரு படம் எடுத்து நஷ்டமாயிட்டேன்,
இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும், சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணணும்ல. நல்லா நான் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன், நான் நட்புக்காக வேணால் நான் வந்து வேணால் ஒரு 3 சீன் 4 சீன் நடிச்சிட்டு போகிறேன். த்ரோட்டாக வரணுன்னா ஒரு நடிகனாகனா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்தார், ஒரு ஹோட்டலில் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக என் கேரக்டர் இப்போ சொல்கிற கேரக்டருக்கு தான் இருக்குது. லைஃப் வேணும்னா அந்த கேரக்டர் நீ பண்ணு. அது ஹீரோன்றதே எப்போ வேணாலும் எந்த சுரூபத்தில் வேணாலும் வரலாம். 3 சாங் ஆனா ஹீரோ கிடையாது. நீ அதை பண்ணுறான்னு நான் சொன்னேன். நான் பக்கத்தில் இருக்கேன், நான் ஒரு டைரக்டர், பேசிக்காக அவனுக்கு சொல்லித்தர்றேன் பண்ணுன்னேன். அவன் வந்து இல்லை நான் ஹீரோ தான் பண்ணுவேன்னா, சரி நம்ம அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் நம்ம எடுத்துகிட்டு போடலான்ட்டு நம்ம அதை பண்ணோம். கேஆர் விஜய் அம்மா, ராஜ் கபூர், சிங்கம்புலி, யாருக்குனே மாமா, இப்படி எல்லா செட்டப்பும் கொஞ்சம் பெரிய செட்டப்பு. ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா சரக்குட்டின்னு சொல்லிட்டு கோயில்பட்டிக்காரரு. படம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி டேஸில் தான் வந்து ஒரு 35 நாளில் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் கூட நினச்சேன் என்னடா இதுன்னு, ஏன்னா நம்ம மேக்கிங்கு அது அப்படின்னு பார்த்து. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. 29 ரிலீஸ் ஆகுது. ஆமாம், ஜனங்க தான் சொல்லணும், நல்லா வந்திருக்கு. திமிரு வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஆமாம். அடுத்து திமிரு 2ன்னு ஒரு பாட்டு எடுக்கிறீங்க. ஆமாம். அதில் ஏன் விஷால் இல்லை, ஏன் நீங்கள் வந்து ஹீரோ நடிக்க வேண்டிய சூழல் எதனால் வந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திமிரு ஸ்கொயருன்றது எதுக்குன்னா, திமிரு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு வந்துட்டு திமிருன்னு படம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இறந்துருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெர்ஷன் வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்துட்டு விஷால் சார் செட் ஆக மாட்டார். காரணம் என்னென்னா, அது ஒரு வில்லேஜுக்கு நான் பேக்ட்ராப் பண்ணுறேன். பேக்ட்ராப் பண்ணுறப்போ ஸ்ரேயா ரெட்டி அந்த ஈஸ்வரி கேரக்டர் இல்லைங்களா, அந்த ஈஸ்வரி கேரக்டருக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அவங்க அம்மாவை காமிச்சது இல்லை, அவங்க அண்ணன் குடும்பத்தை காமிச்சது இல்லை. அங்கேருந்து தான் நான் கதையை தொடங்கி அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன். அதுக்கு தேவையான நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படி போகிறதுனால லுங்கி கொஞ்சம் கசடான அழுக்கான ஒரு பர்சன் வேணுன்றப்ப நான் நடிக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஏன்னா டைரக்ஷன் பண்ணுறப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். நடிக்கணுன்றப்போ வந்து அது இதையும் தயாரிப்பு 3 வேளையும் பார்க்க முடியாது. பட் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேட்டேன், நான் நம்ம நல விரும்பி ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம ஃபஸ்ட் படத்துலேயே ஏதாவது பண்ணிட்டார், நெகட்டிவ் சில விஷயங்கள், அதை பாவம் அவருக்கு தெரியல, புரியல. மக்களுக்கு தெரியும், மதுரை மக்களுக்கு ஷூட்டிங் நடத்துறதெல்லாம். அப்போ வந்து எல்லா ஹீரோக்களும் வந்து தட்டி கழிச்சாங்க. அப்போ வந்து சரி, ஏன் மற்றவங்களே நம்மளை ஹீரோ போட்டு ட்ராப் பண்ணாலும் கூட, படம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம் கூட மற்றவங்க நம்மகிட்ட வர்றாங்கல்ல, ஏன் நம்மளை நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை அப்படி நான் இது பண்ணேன். இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு சிட்டியாக இருந்தால் அவர்கிட்ட நான் போயிருப்பேன், அப்படியே சீக்கிரம். அதனால தான் போகல. நீங்கள் ஒரு வெர்ஷன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டதாக போனன்றீங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஒரு பேட்டியில் வந்து விஷால் சொல்லியிருப்பாரு, திமிரு படத்தை வந்து தன்கோபி இயக்கியிருந்தார். ஒரு 7 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு டைரக்ஷன் சரியாக வரலங்கிற மாதிரி இது தோணுச்சு. தெரியலன்னாரு. இப்போ கற்றுக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன காரணம் அது? என்ன பண்ணுறது, அவர் மாதிரிலாம் நம்மளால பட்டுன்னு பொய்யாலாம் பேச முடியும் சில இடங்களில். ஏன்னா ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க மைண்ட் ஸ்க்ரீன்லேருந்து கேமராமேன் சார் வந்துட்டான்றதுக்காக போய் சொல்ல முடியாது. மற்ற எல்லாம் நடித்த நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதனால வேலை வாங்கியிருக்கேன். இப்போ அவங்க அண்ணி மாற்றி சொன்னாங்கன்னா, நீங்கள் நான் ஒரு வகை டிவியில் எடுத்த ஒரு இதை கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் விக்ரம் கிருஷ்ணா சாரும் விஷால் சாரும் ஷெட்யூல் போடுறப்ப ஃபைட்டு இல்லை சாங் போட்டுருங்கன்னு நாங்கள். ஆக்சுவலி படம் பண்ணுறவங்களும் அப்படி தான் எக்ஸாம்பிள். ஏன்னா ஃபியர்னஸ் போனோம், டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, சீன் தான் போகணும். சீன் வந்து வின்சென்ட் ராய் இருக்கார் இல்லைங்களா, நடிகர், அவர் வீட்டில் தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். மாணிக்க விநாயகம், வீராகிருஷ்ணன் அம்மா, இவர் பானுச்சந்தர், விஷால் சார். ஒரு 240 அடி ஷாட், சிங்கிள் ஷாட் ஸ்டெடிகாம் எடுத்தேன். அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. ஹோல் யூனிட் கிளாஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா. அப்புறமேல கேட்டேன், இந்த மேக்கிங் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு எல்லாட்டும். அவங்க மனசாட்சி தொட்டு அவங்க சொல்லுவாங்க. கேட்டேன், சூப்பர், மேலே வரவே மாட்டேன். அஜிக்கு அவர் அப்பா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சார் விக்கி சாரும் சொல்லிட்டார். இவர் விஷால் சார் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் படம் எடுத்தோம், ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் பண்ண பிறகு அப்புறம் 3ஆவது நாள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு 5000 பேர் இருக்கிறோடு.
5000 பேர் க்ரௌடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வடிவேலுடைய இன்டர்கட்டு வரணும், அவருக்கும் பேசணும், ரீமாசன் கேரக்டருக்கும் பேசணும், ஸ்ரீமதி கேரக்டருக்கும் பேசணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்டிமாயின்னு சொல்லிட்டு விநாயகம் ஜெயிலர் படத்துல உள்ள வந்துடுறாரு இல்லை அந்த பையன், அவர் இன்ட்ரடக்ஷன் அதில் அவர் வரணும், அவருடைய ட்ராக் தனி. இது பிளாட்ஃபார்மாக பிரிச்சுட்டு என் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ப்ரொடியூசருக்கு சொல்லியிருப்பேன், தெலுங்கு, தமிழ், கன்னடா. இந்த கதையை ஷார்ட் பை ஷார்ட் சிம்புக்கு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பண்ணது. சிம்பு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பு அம்மா வந்து அந்த லேடி டாமினேட்டிங் இருக்குது, அது கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. ஆனால் சிம்பு கான்ஃபிடண்ட் இருந்தாப்புல, அது கொஞ்சம் தலைனால தான் அப்புறமா தான் விஷால் சார். அப்போ அந்த படம் பண்ணுறப்ப அது பண்ணோன்னா விக்கி சார் கூட ஃபோன் பண்ணி கேட்டார். அதாவது என்னன்னா எனக்குள்ளே ஷார்ட் இருக்குது, நான் எடுத்துகிட்டு இருக்கேன், இவங்களுக்கு புரியல எதுக்கு பேசுகிறாங்க, நான் வர்றேன் இவருக்கு நிற்க வைக்கிறேன், வாடன் சரிங்க வாடன் நான் பார்த்துக்கிறேன் வாடன். அது இன்டர்கட்டில் வடிவேலுக்கு பாஸ் கொடுத்து எடுக்கிறேன், அவருக்கு தெரியாது இல்லைங்களா, பைண்டிங் பண்ணி புக்கு கொடுத்துட்டேன். இவங்க வந்து இந்த பக்கம் வந்து நொண்டி மாயி அந்த கேரக்டர் அவர் ஹேண்டிகேப்டட் அவரை நடிக்க வச்சு எடுக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறங்கி நான் எல்லா கலர் சுடிதார் போட்டு அந்த லீடெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். 10வது குறைக்கு வடிவேலனுடைய ஒரு நாள் கால் சீட்டை வந்து அன்றைக்கி வந்து 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போயிரு. அங்கே வந்து அவர் பார்ப்பார் இல்லைங்களா, அப்பாவே பார்த்த ஒரு விஷால் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு வந்து அடித்து பம்பரை பிடிங்க அடிச்சு டம் 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 டான்னு அது சர்ன்னு போய் போகிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. அந்த ஒரு ஷாட்டுக்கு ரியாக்ஷன் பார்க்கணும், அதுக்கு தான் அவர் வந்திருந்தார். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது நடக்குது 2வது நாள் வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஏன் தப்பாக வந்து ஒரு நாளுக்கு 4 லட்ச ரூபா 2 ஷாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடேங்கப்பா டீஸ்டான்னு சொல்லிட்டு பொண்ணை பற்றி விட பொறிக்க பற்றி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு சாங்கு ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, குண்டுல சோடா குண்டையில சோடா, அந்த காமெடி ட்ராக் வந்து 100 பிளாட்ஃபார்மில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே எடுப்பேன், எடுத்துகிட்டு இங்கே ஓடுவேன், இங்கே ஓடிட்டு மறுபடியும் இங்கே வருவேன். எல்லாமே இப்படி தான் கஷ்டப்பட்டேன் அந்த படத்தில். அப்போ வந்து அவர் விக்ரம் கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏன்னா பிரியன் சாருக்கும் வந்து புரியல, ஏன்னா ஒரு பெரிய கேமராமேன் இல்லைங்களா, அவருக்கு புரியல, விஷால் சாருக்கும் புரியல, என்ன எடுக்கிறேன் எது எடுக்கிறேன்னு தெரியல அவங்களுக்கு. எனக்கு தெரியும் ஆர்டர், எடிட்டிங் ஆர்டர் தான் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே இங்கே அங்கன்னு எனக்கு தெரியுது, கோலம் வைக்கிறப்ப தெரியுதுல்ல, எத்தனை புள்ளி கோலம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வேணும் வாண்டடாக இருந்ததுன்னா ஏதோ குழப்பம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேக் பண்ணிக்கிட்டு நாளைக்கு கூட பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு 2 hours அதாவது ரெஸ்ட்டு பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்றாரு அவர். நான் சொன்னேன், இல்லை சார் நான் எடுக்கிறேன் எடிட் பண்ணி காமிக்கிறேன் சார், கரெக்டாக அந்த போர்ஷன் வந்தால் நம்ம மதர் ஷெட் அதோட அடுத்த நாள் 1 வாரம் ஷூட் பண்ணேன். அதுக்கு பிறகு நம்ம போகிறோன்னா எடிட் பண்ணி காமிக்கிறேன், விஜயன் சார் எடிட்டிங்க, கிஷோர் இறந்தாப்லையே அவர் தான் ஆப்ரேட்டிங் பண்ணுவாங்க. அப்போ சொல்கிறேன், ஓகே காட்டுறேன் சார், பிடிச்சிருந்தா டேரக்டருக்கு அருகதை உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கூப்பிட்டு போங்க, ஷூட்டிங் போகலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலி நான் அப்போ வந்து ரொம்ப போல்டாக இருந்தேன், ரொம்ப போல்டாக என் கதை, ஏன்னா உள்ளே ஊறி போன கதை இல்லை, அப்போ போல்டாக இருந்தால் நான் ஒரு ஓகே எடுங்கன்ட்டார். எடுத்தாச்சு, வந்தாச்சு, எடிட்டிங் ரூமில் போட்டு கட் பண்ணி காமிச்சிட்டேன். அப்புறமேல தான் அங்கே போனோம் மதுரைக்கு போன இடத்துல வந்துட்டு நடந்த ஒரு விஷயம், சின்ன கசப்பான விஷயம் எனக்கும் விசா சார், அது வரைக்கும் நல்லா குட் வே. அங்கே போனோன்னா அந்த பொண்ணோட சீன்ஸ் எல்லாம் எடுக்கிற இல்லைங்களா, எடுக்கிறப்ப கிளாப்ஸ் தட்டுறாங்க ஆடியன்ஸ். இவர் வருவார், டைலாக் பேசுவார், ஃபைட் அடிப்பார், அவள் தானே. ஆனால் விதவிதமான ரியாக்ஷன் காமிக்கிறது அந்த ஈஸ்வரி கேரக்டர், அதை நடித்து காமிக்கிறது நான். ஆட்டோகிராஃப் வந்து அப்போல்லாம் ஃபோட்டோ இது இல்லை, செல்ஃபி கிடையாதுல்ல, அது போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு ஈகோவோ ஏதோ ஒன்று தோணிடுச்சு. அந்த பொண்ணு ஒரு சீனில் வந்து அந்த ரீமோஷன் அடிப்பாங்க ஸ்லாப்டு, அது பண்ணோடனே அந்த பொண்ணு முத அடி வாங்கியிருக்கு அந்த ஈஸ்வரி கேரக்டர். அப்போ அதனுடைய ரியாக்ஷன் வந்து ஹெவி ரியாக்ஷனாக இருக்கணும், அப்படி வரணும். அப்படி வர்றப்ப வந்து என்ன அடி பண்ணேன் அப்படின்னு நான் எத்தணும் கிக்கு. அப்போ அந்த வெறித்தனம் பண்ணுறப்ப விஷால் சார் வந்து கரெக்ஷன் சொன்னார், இல்லை அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு எத்தனா போதுன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் அடித்தா முத அடி ஆம்பளை தூக்கி போட்டு மிதிக்கிறவ, பொம்பளை அடிச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் சொன்னார், இது எடிட்டிங் வரப்போ நான் பார்த்துக்கிறேன். அப்போனா
எடிட்டிங் நீங்கள் என்னங்க பார்த்துக்க போகிறீங்க, நீங்கள் எங்கே வர போகிறீங்க, டப்பிங் வாங்க. அந்த யதார்த்தமான பேச்சு அவருக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாருன்னா அவரை கோடைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் ஆசைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எடுக்க தெரியாத ஒருத்தர் டைரக்டரை வச்சுட்டு எதுக்குங்க திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போட போகிறாங்க இல்லையா? அவர் இதோட நிப்பாட்டிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஆக்சுவலி சில விஷயங்கள் இருக்குது, நம்ம வளர்த்து விட்டதை நம்மளே வெட்டக்கூடாது. நான் இப்போ கூட வந்து என் அவர் சொன்னதுக்கு ஆன்சர் தான் பண்ணுறேன். அவரை வந்து தப்பான ஆள்லாம் சொல்லலை. எதுக்கு தேவையில்லாத பேச்சுகள். இப்போ நீங்கள் இதே தருண் கோபியை வந்து நீங்கள் பிகினிங்கில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாயன் அந்த டயத்தில் மாயன் விரும்பத்தாரோ இல்லை பேச்சகமரம் பண்ணுறப்ப கேட்டிருந்தீங்கன்னா அவர் மாதிரியே தான் பேசியிருப்பேன். இப்போ பேசுகிறார் பார்த்தீங்களா, அது மாதிரி நான் பேசியிருக்கேன். ஆனால் என் வயசும் கற்றுக் கொடுத்த பாடம் இல்லைங்களா, அனுபவ பாடம் தான். அதனால் வந்துட்டு அது வேண்டாம், தேவையில்லை. பொதுவே உங்கள்ட்ட வந்து சொல்லும்போது தெரியும் வித்தியாசம் தெரியும். பட் உங்கள்ட்ட வந்து எல்லாரும் சொல்லும்போது அந்த அதிரடி ஆட்டிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும். வரும்போது ஒரு 10 பேரோட சூழ்ந்து வர்றது அந்த டீம் ஒரு காலை டைம்ல ஒரு பரபரப்பா அந்த ஒரு பந்தாவோட அப்படியே ஒரு கெத்து கட்டுற மாதிரி வருவீங்க அப்படின்றதுல பாடி லாங்குவேஜ். பட் இருக்கிற உங்களை சுத்தி இருக்கிற ஆட்களுமே கூட அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பரபரப்பா ஒரு ஒரு ஆட்டிடியூட் மங்களா நான் யார் தெரியுமா அப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது இப்போ இல்லைங்கிறதே எனக்கு ஒரு நிறைய வித்தியாசம் தெரியுது உங்கள்ட்ட ஒன்று பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா, இப்போ அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஐஎம்ஏ பேசிக் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன். நான் அண்டர் 200 கபடி ஸ்டேட் வின்னர் நான். அதனால் எனக்கு வந்து பாடி லாங்குவேஜ் அதான் அமைஞ்சிருச்சு. என் கூட இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சத்தியமாக வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள், என் படத்தில் ஒர்க் பண்ணவங்கிட்ட எல்லாரும் கேட்டு பாருங்கள், சம்பளம் டன்னுன்னு 5ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு போயிடும். ஏன்னா இப்போ 2வது படம் முதல் படத்துக்கு தான் இன்னும் கம்மி, 5 லட்சம் ரூபாய். அதான் அது பெரிய கதை. எனக்கு ஞாபகம் ஒரு 5 லட்சமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சுல, கொடுத்து கதை 5 லட்சம் அப்படின்னு சொல்லி பேசுனது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பாபுராஜான்னு சொல்லி ப்ரொடியூசர் ஜே பாபுராஜா, அவர் கம்பெனியில் தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தது. நான் ஃபுல் கதை பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போகிறது, கரெக்ஷன் தானே பண்ணுவோம், டிஸ்கஸ். எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து உடனே கதையை இல்லாமல் ஒத்துக்குவார். அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப பாபுராஜா கம்பெனிலேருந்து ஸ்ரீகாந்த் ஹீரோ, ஸ்ரீகாந்த் சார்ட்ட கேட்டாலே தெரியும் என்னென்ன அவுட்டு என்னென்ன ஷார்ட்டு சொன்னால் எது வந்துச்சுன்னு தெரியும். சார் விஷால் சார் எவ்வளோ தப்பாக பேசிட்டு இருக்குன்னு. அந்த பாபுராஜா சார் படம் பண்ண முடியல அவரால். அப்போ விஷால் சார்கிட்ட நான் போய் படம் பண்ணுறேன். ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கூப்பிட்றாங்க. நீயும் விக்கி சார் நாங்கள் போகிறோம். போனால் அப்போ ஒரு சிலப்பதிகாரம் கருப்பழனி சாரோட படம் வச்சுட்டு இருந்தார், தேனியில் தான். அப்போ நான் போகிறோம், போய் உட்காந்து பேசுகிறோம். அப்போ பாலு சார், கேபிளின் பாலு சார், அப்புறம் சிவசக்தி பாண்டியன் சார், முரளி சார், அவேசன் கேட்டாருங்க முரளி சார், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, இருந்து பேசினாங்க. வேறப்போ அவர் 25 லட்ச ரூபா கோடிங் பண்ணி செலவு பண்ணியிருக்கேன், 25 lakhs எனக்கு கொடுக்கணும். எது திமிரு கதைவாதம் நடந்ததுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், டிஸ்கஷன் மட்டும் 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. 25 லட்ச ரூபா ஷூட்டிங்கே செலவு பண்ண மாட்டேன் பாலு சார் கேட்குறாரு, நீ எப்படியா பண்ணியிருப்பேன்னு. அவரே இருந்துட்டாரு, இவரே இருந்துட்டாரு. நம்ம போய் பேசக்கூடாது, ஆண்டவன் இருக்கான், கர்மா இருக்கு, நம்மளை சுற்றி அடிக்கும். அந்த கர்மாவில் அடி வாங்கினதுனால தான் நான் உண்மையை பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சொன்னோன்னு என்கிட்ட வெறும் அந்த லேடி கேரக்டர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தார், மற்றபடி கதையில் நாங்கள் தான் உருவாக்கணும், டீம் போட்டுருந்தார். அப்போ பேசி அவர் சொன்னார், நான் கூட ஒரு நல்ல கேரக்டர் வச்சுருக்கேன், நாட்டு வச்சுருக்கேன், என்ன டேரக்டர் ஆகிக்கிறியா என்ன. யார் கேட்டா? கேபிளின் பாலு சார். ஓகே. அப்படி முழிச்சாப்புல. முழிச்சோன்னா உடனே அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணையா அவர் வச்சு இது பண்ணியிருப்பேன் சொல்லி ரொம்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது. இறந்தவங்க இது எவ்வளோ செலவு பண்ணாங்க அங்கே அந்த கம்பெனியில் சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் தருண் கோபி அந்த கதைக்கு கொடுக்கணும். ஏன் அந்த கதைக்கு நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அந்த கதை என் கதையா இப்போ ஆக்குறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், அந்த செலவு கொடுக்கணும், அந்த செலவு கொடுக்கணும். ஆமாம், என்கிட்ட 5 லட்ச ரூபா எங்கே, 1 லட்ச ரூபா கூட முழுசா பார்த்தல, 5 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது. அது சொல்கிறேன். அப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் இல்லைங்களா, இவங்க நம்ம விஷால் சார், அவங்க 5 லட்ச ரூபா நாங்கள் தர்றோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 லட்ச ரூபாயை தருண் கோபி வந்து 2வது படம் பண்ணுறப்ப எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும்னு கேட்குறாங்க. அதை உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. கடனாக கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் மாதிரி கடனாக கொடுக்குறாங்க. கடனாக கொடுத்து அது எழுதி வாங்குறாங்க.
எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, எந்த ரைட்ஸும் வந்து இவருக்கு கிடையாது, எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க இங்கே. அப்போ கதையை வந்து ரைட்ஸ், இப்போ கதையை நான் வந்து விலைக்கு தானே வாங்கியிருக்கேன், இப்போ விலைக்கு தானே இவங்களும் இப்போ கடனாக தானே எனக்கு கொடுக்குறாங்க காசு, அப்படி எப்படி இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் போகும் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நமக்கு முத படம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கேள்வியெல்லாம் நம்ம எழுப்பி தப்பான நபராக போயிடக்கூடாது, போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு 2வது படம் பண்ணுறப்ப அவங்க ஒரு 50,000 பேலன்ஸ் தரணும். அவங்க நமக்கு 4,50,000 என்கிட்ட செக்காக வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டேட் கேஷ் கொடுத்து வெங்கின்ட்டு அவருடைய மேனேஜர் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, ரிசீவ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. 2 டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுதான். ஸோ நீ 5 லட்சம் நீ கொடுத்துட்டீங்க, ஆனால் அவங்க ரைட்ஸ் அவங்களது சொல்கிறாங்க. ரைட்ஸ்னு அவங்க நாங்கள் தெலுங்குல போச்சு, அங்கே போச்சு, இங்கே போச்சு. ஏங்க மனுஷன் ஒரு படம் அவ்வளோ பெரிய கிட்டே இருக்குது, அது கிரெடிட்டு, அதாவது கிரெடிட்டோட போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன், வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு இந்த அப்பயே வந்து அஜித் சார் வந்து கார் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் எஸ் சூர்யானனுக்கு. அந்த காலகட்டங்களில் அப்படி இருந்துருந்துச்சு. அப்படி செய்யலைன்னாலும் பேசாம இருக்கலாமே, ஏன் இப்போ போய் அதெல்லாம் இழுத்துக்கிட்டு அது நம்ம அது என்ன சொல்கிறது, நம்ம குறை சொல்ல முடியாது. நீ பேசுனீங்களா அதுக்கப்புறம் விஷால்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்கிட்ட பேசுனதில்லை. நான் அவர் வந்து எங்கள் நடிகர் சங்கத்தை இதில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அதுதான் ரிலேஷன்ஷிப்பு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது, அவர் ஒரு நடிகர், நான் ஒரு டைரக்டர். அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அந்த 1 வருஷ காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எங்கள் இது பாண்டிங் அந்த இதில். பட் என்னை பற்றி அவர் நிறையா பேசிகிட்டே இருக்காரு, அவரை பற்றி நான் பேசல. அது எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. அவர் பேசினா தான் அவருக்கு தூக்கம் வரும்னா பேசுறேன். திமிரு படத்தில் வந்து இந்த ஈஸ்வரி கேரக்டர் பண்ணது வந்து ஸ்ரேயா ரெட்டி. ஸ்ரேயா ரெட்டி இப்போ யாருன்னா விஷாலோட அண்ணனை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ அந்த சம்பவம் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இந்த கேரக்டர் வருது, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப மிரட்டலான ஒரு கேரக்டரா வருது, நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கேரக்டர் தான் இவர் சொல்றாரு எடிட்டிங் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஏதாவது உங்கள்ட்ட ஏதாவது பேசினாங்களா? அப்போ கோவமா இருந்தாங்க. ஒரு சாங் தித்திக்கிற வயசு, இந்த ஸ்விம்மிங் இந்த புத்தருடைய செட்டப்பில் போட்டு ஏவிங் செட்டில் போட்டிருந்தேன். அப்போ வந்து விஷால் வந்து அந்த ஹேக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போலாம் ரொம்ப டென்ஷன் தாங்க என்கிட்ட. ஒரு சீன், அந்த பஸ்ஸு சீனுக்குள்ளே வந்து ஏறி போகிற ஒரு சீன் இருந்தது. அந்த சீனை வந்து காலையில் வச்சுருப்பேன். என் மாமனை தவிர பஸ்ஸுக்குள்ளே எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷால் பஸ்ஸில் ஏறி போவாங்க. அங்கே உள்ள டக்கு 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 நிறைய ஆட்கள் நிற்பாங்க, பொம்பளைங்க முன்னாடி இடிச்சிட்ருப்பாங்க. சிறையாட்டி கர வந்து நிற்கும், இறங்குவாங்க, எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டுட்டு, ஏமாம்மா உனக்கு பென்ஸ் கார் வேணும், ஆடி கார் வேணுமா, என்ன கார் வேணும் சொல்லு, இல்லை மொத்த கார் வேணும், முன்னாடி வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறேன், உன் பாடியில் முன்னாடி பின்னாடி உரசணும்னா அது நானாத்தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு ஒரு சீன். விஷால் சார் வந்து கேரளாவில் போட்டு போதும் டேமேஜ் பண்ண போதும் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னாரு. சரி, அப்போ சொன்னேன் அந்த சீன் இல்லைங்க, அவங்க டென்ஷன் ஆனாங்க. அப்புறம் வந்துட்டு அது ஒரு கதை, அவங்க வந்து இவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பிஆர்ஓ சந்துரு, அவர் தேவைட்ட என்ன தெரியும், கிட்டத்தட்ட அவங்கள மூளைச்சலவை தான் பண்ணேன். அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ இதாக பேசுனாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம அவங்கள ஏங்க நடந்ததை சொல்லுங்கன்னா அவங்க எப்படி நடந்து, இப்போ நடந்ததை சொல்லி யார் நிரபராதி யார் குற்றவாளின்னு சொல்லி என்ன ஆக போகுது, காலம் கடந்து போயிடுச்சு. என்னென்னா போகிற இடத்துலலாம் வந்து எச்ச துப்பிட்டு போகிறது மாதிரி போகக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இருந்தால் நல்லது இல்லையா? இப்போ கூட ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது பண்ணலாம். இதே நம்ம வாழ்க்கை இல்லை. அவருக்கும் வயசாயிடுச்சு, அப்போ யூத்து, அவருக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் ஆகுது இல்லை, வேலையை பார்க்கணும். அவர் வாழ்க்கையில் அவர் முன்னேறாரு, என் வாழ்க்கை நாம் தளங்களை கடந்து போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் போடுறப்போ ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் அம்பக்கூடாது. நீச்சல் போட்டின்னு வந்தோன்னா உங்கள் ஆரோக்கியமான வெற்றியை பார்த்து, அதாவது 3rd படம் அவ்வளோ இருக்கிட்டு உங்கள் வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். புரட்சி தளபதி என்ன ஒரு பேர் வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் நம்ம ஒரு பாட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். அவரும் சந்தோஷப்பட்டாருன்னே வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம், அது சந்தோஷம். என் வீட்டு முன்னாடி 4 கார் நிற்கும், 3 டிரைவர் வச்சுட்டு அளவுக்கு. எங்கள் அம்மா காய்கறி வாங்க போகிறதுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் நான் முயல் அந்த ஸ்ட்ரீட் ஆக்குறது இல்லைங்களா, இன்ன வரைக்கும் எல்லாமே அந்த முயல் இல்லை. இப்போ
ஸ்ட்ரீட் டாக்லாம் வளர்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி எடுக்கிறதுக்காக ஒரு காரு, இந்த முட்டைக்கோசு இதெல்லாம் மயிலுக்கு வாங்குறதுக்காக ஒரு காரு அதுக்கு விட்டுட்டு எங்கள் அண்ணன் போயிட்டு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 50 நாய்க்கு சாப்பாடு போட்டுட்ருப்போம். இப்போ வந்து சுருங்கி போய் ஒரு 10 நாய் இருக்கு அவ்வளோ. அந்த நாயினாலே நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கேன். ஸோ இப்படி லைஃப்பில் வந்து சேர்ந்தாங்க.